அஸ்ஸலாமு அலைக்கும். செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த போட்டி போட்டு எழுதுவாங்களா இல்லையா? செய்தி பேட்டி கொடுக்குறவங்க நிறைய பேசுவாங்க, செய்தியாளர்கள் நிறைய நோட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அஞ்சே வார்த்தை அதை நம்ம சொன்னா மலக்குமார்கள் போட்டி போட்டு அதனுடைய நன்மைகள் எழுதுவார்கள். ஒரு இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று ருக்குல இருந்து எந்திரிச்சதற்கு பிறகு பின்னாடி ஒரு சஹாபி ரப்பனா வலக்கல் ஹம்த் என்ற துவா ஓதியதற்கு பிறகு ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ என்ற இந்த துவாவை ஓதினார்கள். தொழுது முடிச்சுட்டு நபி கேட்டாங்க, யார் இந்த துவா ஓதுனது அப்படின்னு. நான் தான் யாரும் சொல்லலாம், அந்த சஹாபி சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிட்டத்தட்ட 30 சொச்சம் மலக்குமார்கள் அந்த நன்மையை எழுதுவதற்கு போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்பதாக சொன்னார்கள். மலக்குமார்களே போட்டி போட்டு அதனுடைய நன்மை எழுதும் அளவிற்கு இருக்கிறது என்றால் அந்த துவா மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குண்டான துவா, அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய துவா. எனவே நீங்கள் ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்ற இந்த துவாவை ஓதுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறைய நன்மைகளை நமக்கு கொடுப்பான். அமீன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.